சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரமை ஷூட் பண்ணலான்னு வரும்போது கன்று வந்து லாக் ஆகிடுது. இதை பார்த்துட்டு இருந்த நந்தினி புலிமுருகன் கிட்ட, என்னடா புலி, அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், கண்ணை வச்சு நோண்டிட்டு இருக்கான், என்னதான் ஆச்சு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல புலிமுருகனும் அப்படியே வந்து வீடியோ காலில் ஃபோனை அப்படியே எடுத்துக்கிட்டு விக்ரம் முன்னாடி போய் நிற்கிறாங்க. விக்ரம் புலிமுருகனை பார்த்த உடனே, ஏய் நீ யாரு அப்படின்னு பார்த்துட்டு விக்கி சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. கருப்பாக குள்ளமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, நீ தானே என்னை பற்றி மார்க்கெட்டில் வந்து விசாரித்தவன் அப்படின்னு சொன்ன உடனே புலிமுருகன் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு காலால் வந்து அப்படியே புலிமுருகனை வந்து தட்டி விடுறாங்க. அப்படியே அந்த ஃபோனு ஒரு இடத்துல போய் விழுந்துடும், புலிமுருகனை போய் விழுந்துருவார். அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் அந்த எல்லாரையுமே வந்து அடித்து போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த போலீஸ் மட்டும் வந்துட்டு கன்று வந்து ஓப்பன் ஆகிட்ருக்கோம். அந்த நந்தினி வந்து அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி, என்ன பண்ணிகிட்ருக்கே நீ, விக்ரமை ஷூட் பண்ணாமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, லாக் ஆனது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போவே வந்து நான் அவனை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைன்லேயே வந்து விக்ரமா டக்குன்னு வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணிவிட்டு நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம் சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செத்துட்டான் அந்த விக்ரம், தேவையில்லாமல் இப்படி அல்பாயுசில் போயிட்டே நீ அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா புலிமுருகன் வந்து அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு, இங்கே பாருக்கா விக்ரம் செத்துட்டான் பாரு, கண்குளிர பார்த்துக்கோ அப்படின்னு அப்படியே வீடியோ காலில் வந்து காமிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து நந்தினி வந்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்படியே லைன்லேயே கேட்டுட்டு இருந்த மகா வந்து அப்படியே கதறி அழுறாங்க. ஐயோ முருகனை என்ன தாண்டா பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஈஸ்வரன் மகாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. விக்ரமா வந்துட்டு முருகனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போன அந்த போலீஸ் வந்துட்டு உண்மையான போலீஸ் தானா, தல்லாக்குளம் ஸ்டேஷனில் வந்து 3 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, ஆனால் வந்து நான் 2 முறை வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவன் பெரிய கிரிமினலாம், எனக்கு அந்த ஏட்டு தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே வந்து, அண்ணா முருகனை என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஷூட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரன், என்னம்மா சொல்கிற நீ, முருகனுக்கு எதுவும் ஆயிருக்காது, சரி நீ இருக்கிற இடத்த சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போது மகா வந்துட்டு எதுவும் பேசாமல் கதறி அழறாங்க. அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு, நீ ஒன்றும் பயப்படாதம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா வந்துட்டு, என்ன இது, நாம் அந்த முருகனை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அந்த முருகனுக்கு இதை விட பெரிய எதிரி இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஈஸ்வரன் வந்துட்டு, எதுக்காக முருகனை இந்த மாதிரி கடத்திட்டு போயிருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒருவேளை அவன் கலெக்ஷன் பணத்தை எடுத்துகிட்டு போனானே, அதை அவங்ககிட்ட இருந்து திருட்டுறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களாம், ஒருவேளை அவங்கள இதுக்கு முன்னாடியே வந்து முருகன் பார்த்துருக்கலாம், அதனால் அவனை கொலை பண்ணணும்னு கூட முயற்சி பண்ணியிருக்கலாம்ல, நாம் உடனே கிளம்புவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நந்தினியை வந்து காமிக்கிறாங்க. நந்தினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அந்த விக்ரம் செத்துட்டான்னு பார்த்தா கடைசியில் இப்படி சொல்லிட்டானுங்களே அப்படின்னு வந்து நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. அவன் செத்துட்டான்னு ரொம்ப நிம்மதியாக இருந்தனே, இப்படி கடைசியில் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மகா எப்படி சென்னையில் இருந்தவ எப்படி திருச்சிக்கு போனா, அங்கே எப்படி போனா கரெக்டாக, அங்கே வந்து அந்த மகா எப்படி விக்ரமை காப்பாற்றினா ஒன்றுமே புரியலையே. நாம் நினைக்கிறது சரினா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு மகாவும் விக்ரமும் நேராக இங்கே வந்திருக்கணும், இங்கே தான் வருவாங்க கண்டிப்பாக, எதுவாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்து விக்ரம் மகா வந்து காரில் வந்து இறங்குறாங்க. என்ன இது கார் சத்தம் கேட்குது, கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு நந்தினி வந்து யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டாக விக்ரம் மகா இறங்குறாங்க. அப்படியே 2 பேரும் கெத்தாக வந்து நிற்கிறாங்க. உள்ளே போகலான்னு போகும்போது கரெக்டாக மகா வந்து சொல்கிறாங்க, என்ன விக்ரம் பார்க்குறீங்க, உங்கள் வளர்ப்பு தாய் நந்தினி இந்த வீட்டில் தான் இருக்காங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே என்ட்ராக. நந்தினி வந்துட்டு நாம் நினச்ச மாதிரியே அவங்க தான் வராங்க. இவங்க வந்து வர தோரணையை பார்த்தாலே வந்து நம்மளை கொல்லாமல் திரும்ப போக மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நேராக வந்து விக்ரம மகா உள்ளே வராங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, சரி நாம் வந்து எதுக்கும் உஷாராக இருக்கணும், இவங்களை நாம் கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு பீரோலேருந்து கன் எடுத்துக்கிட்டு அப்படியே மறைச்சி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து விக்ரம் மகாவை பார்த்த உடனே, வாப்பா விக்ரம் வா மகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது மகா வந்துட்டு, என்னத்த எப்படி வந்தாங்கன்னு தானே
யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி நான் ஏமா அப்படிலாம் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்துட்டு ரொம்ப நடிக்காதீங்க அத்தை, நாங்கள் எப்படி வந்தோம் தானே யோசிச்சுட்ருக்கீங்க, இவ்வளோ நாளும் வந்துட்டு எங்கள் சொத்தை ஆட்டையை போடலான்னு என்னென்னவோ பண்ணீங்க, இப்போது அப்படியே எங்களை பார்த்த உடனே ஆடி போய் நிற்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி ஐயோ என்னம்மா மகா இப்படி சொல்கிற நீ, ஒரு மாதமாக உங்களை காணலைன்னு நாங்கள் சரியாக சாப்பிடல தூங்கலை அப்படின்லாம் சொல்ல, அடைச்ச போதும் நிறுத்து, எங்களை எப்படியாவது கொன்று எங்கள் சொத்தெல்லாம் நீ அபகரிக்கலான்னு பார்த்துருக்க, உன்னை எவ்வளோ நம்பினார் அவர், உன்னை சொந்த தாயாக நினச்சாரு, அவரையே நீ அப்படி ஏமாத்திட்ட, சொத்துக்காக அவரை நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி வந்துட்டு ஐயோ என்ன மகா நீ என்னென்னவோ பேசுகிறியே, உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ மகா ஓஹோ அப்படியா எந்தெந்த ஊர்லெல்லாம் தேடினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நந்தினி அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு மகா கண்டிப்பாக தேடி இருப்பாங்க, ஆனால் எதுக்காகன்னு நினைக்கிற, நம்மளை தேடி கொண்டுட்டு நம்ம சொத்தை ஆட்டையை போடணும்ல, அதுக்காக கண்டிப்பாக தேடி அலைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு ஏன்பா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, காலையில் மகாவை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, இவ்வளோ நாளும் நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியாமல் நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் தெரியுமா அப்படிலாம் வந்து நடிக்க, அடைச்ச உன் நடிப்பு நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு எப்படி மகா இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் நடிக்க முடியுது அப்படின்னு சொல்ல, அப்போ மகா வந்துட்டு நடிப்பெல்லாம் அவங்க உடம்புலே ஊர்னது, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், எங்களை கொண்டுட்டு எங்களோட பாடியை கோர்ட்டில் காமிச்சு மொத்த சொத்தையும் உங்கள் பேருக்கு எழுதுன மாற்ற நினச்சது அப்படின்னு மொத்த விஷயமும் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நந்தினி வந்துட்டு இதுக்கு மேலே நாம் அமைதியாக இருக்க முடியாது, நாம் உடனே வந்து எடுத்து இவங்களை ஷூட் பண்ணிட வேண்டியதான், காலி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு கண்ணை எடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு இப்போ கூட நாங்கள் வந்தது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கள் பின்னாடி யார் வர போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்துட்டு என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டாக சைரன் சவுண்ட் வந்து கேட்குது. அப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க நந்தினி கிட்ட, கேட்குதா போலீஸ் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்து அப்படியே நடுங்குறாங்க. கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்து ஜீப்பில் வந்து இறங்குறாங்க, கூட 2-3 கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு நேராக வராங்க. என்ன பார்க்குற, நான் தான் உங்ககிட்ட பேசினேன்ல திருச்சியில் இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீ ஒரு கிரிமினல்ன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ மகா வந்துட்டு இவங்க தான் இன்ஸ்பெக்டர், எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான், நடந்த அத்தனை விஷயத்துக்கும் காரணம் இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்போது நந்தினி வந்துட்டு மேடம் நான் எந்த தப்பும் பண்ணலை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, செல்லம்மா நந்தினியை பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்ச உடனே வந்துட்டு அப்படியே நந்தினி வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது மகாவும் விக்ரமும் வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே வந்து ஹேண்ட் கஃப்லாம் போட்டு நந்தினி வந்து அங்கேருந்து இழுத்துட்டு போகலான்னு பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம் எப்படி உயிர் பழைச்சாரு அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறமா விக்ரம் வந்து திரும்பி படுத்திருப்பார். அதுக்கப்புறம் உயிர் இருக்கா இல்லையான்னு நந்தினி வந்து செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போது புலிமுருகன் வந்துட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போது கரெக்டாக வந்து விக்ரமை திருப்பி பார்க்கும்போது அவரோட பாக்கெட்டில் வந்து மகாவுக்கு கட்டுறதுக்காக வச்சுருந்த தாலி இருக்கும், அந்த இடத்துல தான் கரெக்டாக பார்த்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ரவுடி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அண்ணன் அந்த தாலி மேலே வந்து குண்டு பட்டிருக்கு, அதனால தான் இவன் உயிர் தப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா முருகனோட ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த இடத்துல விழக்கூடாது, நீ தான் வந்து முருகனை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.